பலாப்பழம் என்பது மார்ச் மாதத்தில் தொடங்கி மே மாதம் வரைக்கும் இருக்கிற ஒரு சீசன். அதில் அந்த சீசன் வரும்போது அதை சேமித்து வைக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறீங்க. அதை எப்படி பாதுகாக்க வேண்டும், அதை எப்படி பதப்படுத்த வேண்டும், எதை மதிப்பு கூட்டு செஞ்சு அந்த பல பயிரிடுகின்ற அந்த விவசாயிகளும் பாதிக்காத அளவிற்கு எந்தெந்த வகையில் நடவடிக்கை எடுக்கணுமோ அந்தந்த வகையில் நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே தனியார் பள்ளியில் இங்கே சொல்லியிருக்கிறீங்க, இது ஏற்கனவே நான் அறிக்கையை வெளியிட்டேன். இந்த அரசாங்கம்னா அதுக்கு சேத்துல அதுக்குள்ள நான் பணத்தை கொடுக்கலைன்னு நாங்களா ஏற்கனவே என்னுடைய அறிக்கையில் நீங்கள் பார்த்துருப்பேன், நான் அறிக்கை வெளியிட்டேன். அதையும் கவனத்தில் எடுத்துக்கொள்ள இந்த நேரத்தில் தெரிவித்து, கால நேரம் சுருக்கமாக இருக்கின்ற குறுகி இருக்கிற காலத்தினால தான் இன்னும் அதிகமாக உங்களோட ஆலோசனை பெற முடியாத சூழ்நிலை இருக்கிறது. நிச்சயமாக இந்த எங்களுடைய அரசு விவசாயியுடைய நலன் காக்கின்ற அரசு என்பதை மட்டும் இந்த நேரத்தில் தெரியும். விவசாயிகளுக்கு எந்தெந்த வழியில் நன்மை செய்ய முடியுமோ அந்தந்த வழியிலே நன்மை செய்ய நாங்கள் தயாராக இருக்கின்றோம். உங்களுடைய நல்ல ஆலோசனைகளெல்லாம் நிச்சயமாக நாங்கள் பெற்று அந்த ஆலோசனைகளும் நாங்கள் உள்வாங்கி அதை அரசின் மூலமாக செயல்படுத்துவோம். அது விவசாய தொழிலாளிகளும் அதே போல தான், விவசாயிகள் எப்படியோ அதே போல் விவசாய தொழிலாளிகளும் நாம் கவனமாக எடுத்துக்கொண்டு அவர்களுக்கு பசு வீடுகளை நாங்கள்லாம் தந்துக்கிட்டு இருந்தோம். அவர்களுக்கு விலையில்லா ஆடுகள், விலையில்லா கறவை மாடுகள், விலையில்லா கோழி, இப்படி நிறைய நாங்கள் வசதி செஞ்சு கொடுத்துருக்குறோம். மீண்டும் 2026 உங்களுடைய ஆதரவோடு என்னுடைய ஆட்சி வரும் என்று நாங்கள் முன்னோக்கி நம்புகிறோம். அப்படி வருகின்ற பொழுது விவசாயிகளுடைய பிரதான கோரிக்கைகள் எல்லாம் நிறைவேற்றுவதற்கு எங்களுடைய அரசு தயாராக இருக்கும் என்பதை சொல்லி எங்களுடைய அழைப்பை ஏற்று அந்த இங்கே பல அமைப்பை சேர்ந்த நிர்வாகிகள் அத்தனை பேரும் தங்களுக்கு ஏற்படுகின்ற பிரச்சனைகளை சுட்டி காட்டுவதற்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். மக்களை